ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய குரலையும் நீங்க எதிரொலிக்கணும். அவங்களுக்கான தேவைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்து சொல்லி நிறைவேற்றி தரணும். இப்போ சில பிற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக என்ன செய்ய போறாங்கன்னு நினைக்கலாம். அவங்களுடைய தரம் அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நொடியிலும் நீங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது, சோர்வடைய கூடாது. தலைவர் கலைஞரையே நீங்கள் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு செயல்படணும். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை ஒரு விபத்தில் சிக்கினார், விபத்தை எதிர்கொண்டார். அதனால அவருடைய கண்ணுல கூட பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த வலியை கூட பொறுத்துக்கிட்டு இறுதி வர சமூகத்துக்காக உழைச்சார். ஏராளமான இலக்கிய படைப்புகள், உடன்பிறப்புகளுக்கு கடிதங்கள், தமிழ்நாட்டு வரலாற்றை திருத்தி எழுதின அறிக்கைகள், திட்டங்களை அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு. கண்ணில ஏற்பட்ட பாதிப்பு அவர் மனசை பாதிக்கல. தலைவர் கலைஞர் முதுமை காலத்துல சர்க்கரை நாற்காலியை தான் அவர் வந்தார். சர்க்கரை நாற்காலி இருந்தபடி எப்படி பம்பரமா சுழண்டு வச்சார்னு உங்களுக்கு தெரியும். இந்த விழிப்புணர்வு தான் அரசியலுக்கு அவசியம், மனிதர்களுக்கு அவசியம். அதை நீங்க எல்லாரும் வளர்த்துக்கணும். ஒட்டுமொத்த திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தன்னம்பிக்கை எப்படி உருவாக்குவது என்று ஆலோசித்து தான் இப்படி ஒரு சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் ஆற்றப்போகிற பணிகளை பார்த்து இதை மற்ற மாநிலங்களையும் முன்னெடுக்கணும். இதுதான் உண்மையான சமத்துவத்தையும் சமூக நீதியும் நோக்கி பயணமாக இருக்கும். உங்கள் பணி சிறக்க, வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.